கலைஞரின் குரல் ஓவியம். கலைஞரின் குரல் ஓவியத்தில் இன்னைக்கு என்ன குரல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. இந்த குரலுக்கு கலைஞர் கூறிய எழுதியிருக்கிற கருத்துக்கள், அதாவது கதையோடு எழுதியிருப்பார். அந்த கதையும் கருத்தும் என்ன அப்படின்னா, 2 ஃப்ரெண்ட்ஸு போகிறாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸு நடந்து, அதாவது குதிரையில் போகிறாங்க. இப்போ எப்படி நடந்து போகிறோம், பைக்கில், அந்த காலத்தில் குதிரையில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பேசுகிறான். ஒருத்தன் பேர் வேலமுகன், இன்னொருத்தன் பேர் வேங்கை மார்பன். இந்த வேலமுகன் சொல்கிறான் வேங்கை மார்பன்ட்டு, நீயும் நானும் ஒரே போஸ்டிங்கில் இருக்கோம், 2 பேருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழுவில் இருக்கிறோம். ஆனால் என்னையை மட்டும் மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, உன்னைய மட்டும் பிடிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது நீ யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. இளைஞர்கள்ட்ட அன்பாக பேச வேண்டிய ஆள், நீ பெரிய ஆள்கிட்ட கூட மீசையை முடிக்கிட்டு ஆணவமாக பேசுகிற, அதனால தான் உன்னை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு வேங்கை மார்பன் சொல்கிறான். அப்படிலாம் இல்லை, நான் அப்படித்தானே இருக்கணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, நான் கொஞ்சம் விருப்பம் இருந்தால் தான் நல்லது, அப்படிலாம் இல்லை, ஆணவமாக இருக்கக்கூடாது. அப்போ நானே உன்னை வெறுக்கிறேன், நீயே என்னை வெறுக்கிறாய், அப்படி என்ன நான் தவறு பண்ணிட்டேன் அறிவற்றவனே அப்படின்னு உடனே ஒரு வாயத்தை விடுறான். பாத்தியா, இப்பயே என் கூடயே இவ்வளவு தூரம் நீ பேசுற, அப்ப பொதுமக்கள்கிட்ட எப்படி நீ பேசுவ அப்படின்னு சொல்லி ரொம்ப, அதனால நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் குழுவில் இருக்கிறேன், அதனால என்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படிலாம், அதெல்லாம் என்னுடைய இயல்பு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் மாத்திக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. அறிவு கண்டு பணியலாம், ஆணவத்திற்கு அடிமைகள் வேண்டுமானால் குனியலாம், ஆன்றோர் அதற்கு என்றுமே தலைவணங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அருமையா சொல்லிட்டு, அப்ப அவன் சொல்றான், அப்படிலாம் இருக்க முடியாது வேங்கை மார்பா, என் வழி தனி வழிதான், நீ பாட்டுக்கு இரு, நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமா அவன்கிட்ட பிரிஞ்சு வேற பக்கம் போறான். வேங்கை மார்பனுக்கு வருத்தமா இருக்கு, இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே ஒரு நல்லாவே இல்லையவன், இப்படி ஒரு புத்தி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவள்ளுவர் சொன்ன ஒரு குறளை சொல்ற, நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. தன் நிலையை உணர்ந்து அதற்கு ஏற்ப அடக்கத்துடன் நடப்பவன் மலையை காட்டிலும், மலை எப்படி உயர்வா இருக்கோ அந்த உயர்வை காட்டிலும் ஒரு உயர்வுடையவன், அதோட பெருமை உடையவன் அப்படின்னு சொல்லி அந்த குறள் சொல்லுது. அந்த பொருளை உணர்ந்து நடக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். அப்படி அவன் சொல்லிட்டு நடந்து குதிரையில போயிட்டு இருக்கும்போது அவன் வேலமுகன் போன சைட்ல இருந்து ஒரு சத்தம், ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு சத்தம் வருது. அப்போ இவன் போய் வேங்கை மார்பன் கிட்ட போய் பார்க்கும்போது வேலமுகன் பெரிய பாதாள குழியில விழுந்து, அவனும் விழுந்து, அவன் மேல அவன் குதிரையை விழுந்து பூமியை நோக்கி உள்ள போயிட்டே இருக்கு. ஒரு பாதாள குழி எங்க இருக்குன்னு தெரியாம பெரிய குழியில விழுந்துட்டான். அவனால எந்திரிக்க முடியாது, அவ்வளவுதான். அப்பதான் அவன் சொல்றான், இப்படி போய் பெரிய மலையை காட்டிலும் உயர்ந்த பண்புடையவனா இருக்க வேண்டியவன் இப்படி பூமிக்குள்ள போய் தன்னுடைய ஆணவமான பேச்சு, தான் சொல்றதை கேட்காதனால இப்படி போய் விழுந்து இப்படி பூமிக்கு மாண்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி வேதனையோடு சொல்ற மாதிரி முடிச்சிருக்கிறார். நன்றி, வணக்கம். கலைஞரின் குரலையும் படிங்க.